வணக்கம். யூடெக் கோட் ஃபார்மிங் திண்டிவனம். நம்ம இப்போ இது வரைக்கும் நான் இங்கே வீடியோ போடல. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம நிலத்துக்கு இங்கே நேப்பியார் போட்டிருக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடுறது. இது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் தெரியுது பாருங்க, அது வெள்ளை நேப்பியார், அது பேர் ஒயிட் நேப்பியார் அது பேர். இதுக்கு அடுத்து இங்கே இருக்கு பாருங்க, கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கு பாருங்க, இது ரெட் நேப்பியார். இதெல்லாமே ரெட் நேப்பியர். இதுக்கு அடுத்து இங்க இருக்கு பாருங்க, இது மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கும். இது ரெண்டுமே, இது மட்டும் சின்னதா இருக்கும். இது பேர் குட்டை நேப்பியார். இந்த 3 நேப்பியார் நம்ம இங்க போட்டிருக்கோம். இந்த நேப்பியார்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த growth இதெல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டா ஆடுங்களுக்கு தீனி தேவைப்படுறதுன்றத கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இது growth ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் பெருசா இருக்கிறது இன்னும் கட் பண்ண ஆரம்பிக்கல. அதே மாதிரி அதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இது கண்டினியூவா போட்டுட்டே வரும்போது இங்க ஸ்டார்ட் பண்ணது growth ஆயிட்டே இருக்கும். அங்க திரும்ப திரும்ப அதை நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம், ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். ஜிஞ்சுவா சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்க நம்ம ஒரு 40 சென்ட்ல ஜிஞ்சுவா போட்டிருக்கோம். ஏன்னா இருக்கிறதுலே அதிகமா ஜிஞ்சுவா, நம்ம அதிகமா பயிரிட்டது ஜிஞ்சுவா தான். ஒரு 100 குட்டிக்குன்னா ஒரு 40 சென்ட்ல ஜிஞ்சுவா போடலாம். அதுக்கு அடுத்தபடியா இப்ப இங்க நம்ம போட்டிருக்கிறது நேப்பியர், ஒரு 15 சென்ட்ல வெள்ளை நேப்பியார் ஒயிட் நேப்பியார் போட்டிருக்கோம். ஒரு 15 சென்ட்ல சிவப்பு நேப்பியார் போட்டிருக்கோம், ரெட் நேப்பியார். அதுக்கு அடுத்து குட்டை நேப்பியார் ஒரு 15 சென்ட் போட்டிருக்கோம். இது ஒரு 100 ஆட்டுக்கு தேவையானதா இருக்கும். இந்த சென்ட்ல போட்டா ரொட்டீனா நமக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 100 ஆட்டுக்கு நம்ம பயிரிட முடியும். இந்த அடுத்து நான் அகத்தியை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோல. தேங்க்ஸ்.